கர்த்தர் நல்லவர். சரி, நம் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். எல்லாருமாக திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம். என்னோடு திருப்பிக் கொள்ளணும். எல்லாரும் எடுத்துக்கணும். பைபிள் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் லூக்கா 15ஆம் அதிகாரம். அங்கு ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். 20ஆம் வசனத்திலிருந்து 24 வரை வாசிக்க கேட்போம். உங்களுக்காய் வாசிப்பார்கள். எழுந்து புறப்பட்டு லூக்கா 15 20 முதல் 24 வரை வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். போதும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. ஆனால் ஆவியானவர் என் உள்ளத்துக்குள்ளே வைத்த வார்த்தையை நான் உங்களோடு சொல்ல போகிறேன். இது செய்தி அல்ல, பிரதர் தான் செய்தி கொடுக்க போகிறாங்க. ஆனால் கர்த்தர் இப்போ சொல்கிறாரு, இந்த இளைய குமாரன் மூத்த குமாரன் 2 பேர் இருக்காங்க. அப்பா விட்டு எல்லா சொத்தையும் வாங்கிட்டு அதை துன்மார்க்கமாய் தகாத விதமாய் எங்கே செலவு பண்ணக்கூடாதோ அத்தனை சொத்தையும் அவன் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டான், அழிச்சு போட்டுட்டான். ஒன்றுமே கிடையாது. பசிக்குது, எங்கேயும் வேலை கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல. ஒரு குடியாவின இடத்துல போகிறான். அவன் பன்றி எல்லாம் வச்சுட்டு அதை பராமரிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் சாப்பாடு கேட்குறான். சாப்பாடு கேட்டால் அவன் சொல்கிறான், என்கிட்ட நிறைய பன்னிலாம் கிடக்கு, அதை நீ கொஞ்சம் மேய்ச்சி கொடு, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், சாப்பாடு கொடுக்குறேன். ஆனால் அவனுக்கு பசி தாங்க முடியல. பன்றிகளுக்கு வச்ச தவிட்டை என்ன பண்ணுறான், ஆசையாக, வசனம் சொல்லுது ஒரு லைன், ஆசையாக சாப்பிட்டானா. ஆனால் அதை சாப்பிட போனப்ப அந்த 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 எஜமான் என்ன பண்ணிட்டான், பார்த்துட்டான். ஆனால் அவனுக்கு கொடுக்க ஆசைப்பட்டானா எஜமானு? இல்லை. அவன் சாப்பிடணுன்னு ஆசையாக போய் சாப்பிட்ணுன்னு போனான். அதாவது அந்த தவிடு தின்ன நாட்கள் 70 80க்கெலாம் இருக்காது. ஆனால் 50 60க்கெலாம் உண்டு. உண்மையாக சொல்கிறேன். அதாவது அந்த தவிடுனா அதில் ஒரு கட்டியாக ஒன்று செய்வாங்க. அது பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. புண்ணாக்கு. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். நான் சாப்பிட்ருக்கேங்க. எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறப்ப வேர்க்கடலையை ஆட்டுவாங்க. அப்போது அதில் அந்த கழிவாக வரும் பார்த்தீங்களா, நசுக்கி பிழிஞ்சு எண்ணெய் பதி வரும் அந்த பக்கம். அது எதுக்கு தான் போடுவாங்க? தெரியாதவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், தெரிஞ்சவங்க வாய் தந்து சொல்லுங்கள். மாட்டுக்கு போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நாட்கள் தெரியுமா, நாங்கள்லாம் 70, ஆனால் 50 60லலாம் வாழ்ந்தவங்க அந்த புண்ணாக்கையே ஆகாரமாக சாப்பிட்ருக்காங்க. இது உண்மை, நான் சொல்கிறது உண்மை. அன்னைக்கு அவனுக்கு கூட அந்த தவிடு, அந்த புண்ணாக்கு பசி எடுக்குது, அதை சாப்பிட ஆசையாக இருந்தான். ஆனால் கொடுக்க யாருமே இல்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வருது. இன்னைக்கு கூட 24வது வருஷம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க யாருமே இல்லை. உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய யாருமே இல்லை. உங்களை குணமாக்க ஒரு மருத்துவர் இல்லை. உங்களை வாழ வைக்க ஒரு வலது கை இல்லை. உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த எந்த மனுஷனுடைய இருதயமும் நினைக்கல. உடனே அந்த இளையகுமாரனுக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன தெரியுமா? ஒரு புத்தி தெளிவு. நமக்கு இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரணும்னு ஒரு புத்தி தெளிவு வந்துச்சு பாரு. போகலாமா? காலையில் வரைக்கும், கிளம்புற வரைக்கும், குளிக்க போகிற வரைக்கும் போகலாமா வேணாமா டைலமாலேயே இருந்தீங்கல்ல பல பேர். நான் சொல்கிறேன், கர்த்தர் தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காரு. இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்கப்பா, சூப்பர். ஒரு புத்தி தெளிவு உங்களுக்கு இந்த ஆராதனைக்கு வரணும்னு கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அவன் யோசிக்கிறான், என் ஆண்டவர்கிட்ட, என் அப்பா கிட்ட, எங்க வீட்டில் வேலைக்காரங்க கூட ரொம்ப திருப்தியா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, நானும் பசியினால் சாகுறேனே. நிறைய பிரச்சனை என் வீட்டுக்குள்ள இருக்கு, நிறைய போராட்டம் என் வீட்டுக்குள்ள இருக்கு, நிறைய மனஸ்தாபம் என் உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஆனா ஆண்டவர் சமூகத்துல நிறைய அற்புதம் இருக்குதே, அங்க போனா ஒரு அதிசயம் கிடைக்குமே அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்கல்ல. வசனம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்து எழுந்து, 20ஆம் வசனம் வாசித்தோம். அவன் எழுந்து ஏசு அப்பா கிட்ட வந்துட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறான்? அப்பா கிட்ட வந்துட்டான். சொந்த அப்பா கிட்ட வந்துட்டான். அவன் அப்பா கிட்ட வந்து அவன் தூரத்தில் வர்றத அப்பா பார்த்துட்டு,
எப்படா இவன் வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவன் வர்றதுக்குள்ள இவர் எதிர்க்க ஓடி அவனை கண்டு மனதுருகி அவன் கழுத்தை கட்டிக்கிட்டு முத்தம் செஞ்சார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க கர்த்தருடைய வார்த்தைய. நீங்க இங்க வரும்போதே கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து விட்டது. அல்லேலூயா. நீங்க என்ன பிரச்சனையோடு வந்திருக்கீங்க, என்ன மனஸ்தாபத்தோடு துக்கத்தோடு தேவையோடு வந்திருக்கீங்க, இல்லை நன்றி சொல்ல ஆயத்தமா மனதார வந்திருக்கீங்களான்னு கர்த்தர் கண்டுட்டாரு. அல்லேலூயா. 1000 பிரச்சனை இருந்தது தான் வாழ்க்கையில், நிறைய தேவை இருந்தது தான். கடங்காரங்க எப்படி துப்புனாங்க? ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். எத்தனையோ சூழ்நிலை இருந்தது தான். ஆனால் இன்னைக்கு அப்பாவுடைய சமூகத்துக்கு ஓடி வர கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. நீங்கள் எழுந்து உங்கள் வீட்டுக்குள்ளே எழுந்து இந்த ஷாሎም காஸ்பல் ஜபத்துக்கு வந்தது ஆண்டவருடைய பெரிய கிருபை. 21ஆம் வசனத்தை வாசி. குமாரன் தகப்பனை நோக்கி, அந்த இளைய குமாரன் அப்பாவை பார்த்து சொல்றான், தகப்பனே, அப்பா, பரத்துக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் என்ன பெத்து வளர்த்து ஆளாக்கி எனக்கு ஒரு நல்ல ஆஸ்தி சம்பாத்தியம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிங்க, உங்களுக்கு முன்னாடியே நான் பாவம் செஞ்சுட்டேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது, தகுதியே இல்ல. அடுத்த வசனம். அப்பொழுது தகப்பன், நல்லா கவனிங்க 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து. ஒரு நிமிஷம் எடுத்துங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் டிக்ளேர் பண்றான் கெட்ட குமாரன், இளைய குமாரன். என்ன சொல்றான்? அப்பா, நான் உங்களுக்கும் சரி பரத்துல இருக்க ஆண்டவருக்கும் சரி நான் என்ன பண்ணிட்டேன்? 21ஆம் வசனம். என்ன பண்ணிட்டேன்? பாவம் செஞ்சுட்டடா பாவி அப்படின்னு அப்பா சொல்லல. அப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன். இது டிக்ளரேஷன் வேர்டு. டே, எவ்வளவு அழிச்சிட்டடா என் சொத்தை, நீ நல்லா இருப்பியா, நீ நாசமா போயிட்டு தாண்டா வருவ அப்படின்னு அப்பா அப்படி சொல்லல. அப்பாவை பேசவே உள்ள அவன் அப்பா கிட்ட சொல்றான். ஒரே ஒரு லைன் தாங்க, ஒரே ஒரு லைன். நான் ஆண்டவருக்கும் உமக்கும் விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னா, அவங்க அப்பா எதுவுமே சொல்லலை. அவனை பார்த்து, நான் தகுதி இல்லை ஆண்டவரே, அப்பா நான் உங்கள் பையன் சொல்கிறதுக்கே தகுதி இல்லை. நம்மளை ரட்சித்தாரு, அபிஷேகம் பண்ண வச்சாரு, ஞானஸ்தானம் எடுக்க வச்சாரு, 3 வேளை மூக்கு பிடிக்க சோறு தின்ன வச்சாரு, நினச்சா பிடிச்ச கலரில் ட்ரெஸ்ஸு போட வச்சாரா. ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பாவம் செஞ்சுருக்கிறோம். அவன் நான் பாவம் செய்தேன் செல்ஃபாக அவன் உணர்ந்துட்டான். உடனே அப்பாவுடைய வார்த்தை என்ன தெரியுமா? 22ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும், 23ஐயும் வாசிக்கலாம், கொழுத்த கன்றை அடித்து கொண்டு வந்து. அடுத்த வசனத்தையே சேர்ந்து வாசிப்போம். திரும்பவும் 2024 உயிர்த்தான், காணாம போன ஆலயத்துல திரும்பவும் சுத்திகரிப்பு கூட்டத்துல வந்துட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா. அடேங்கப்பா, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. பல வாரம் கோயிலுக்கு போல, பல நாளா பைபிள் எடுத்து படிக்கல, நிறைய நாட்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணல, கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்யல, பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றல, தீர்மானம் பண்ணதில் ஏமாத்திட்டோம். 1ஆம் தேதி மணி 12 போதுனா ஆண்டவரே நான் 5 அதிகாரம் அது படிச்சிடறேன், ஆண்டவரே இந்த வருஷம் நான் இப்படியாவது ஜெபம் பண்ணிடுறேன், ஆண்டவரே அங்கேயாவது ஒரு 4 கைப்பிரதி குத்துறேன். எல்லாமே ஏமாத்திட்டோம். ஒன்று சொல்ல போகிறோம், இளைய குமாரனை போல, ஆண்டவரே உங்ககிட்ட சொன்ன வார்த்தையில் நான் தவறிட்டேன்ப்பா, ஜெபிக்க முடியாமல் உலகத்துக்கு நேரம் கொடுத்துட்டேன், உறவுகளுக்கு நேரம் கொடுத்துட்டேன், உட்காந்து பேசி உம்மோடு பேசுகிற நேரத்தை நான் விட்டுட்டேன். நிறைய தவறுகள் கண்களினாலே, காதுகளினாலே, வாயின் வார்த்தையினாலே, இருதயத்தினாலே பரத்துக்கு விரோதமாகவும், குடும்பத்தில் சில காரியம் கசப்பு வச்சு, கோபம் வச்சு, எரிச்சல் பட்டு, பொறாமை கொண்டு பேசாதவங்க லிஸ்ட் எத்தனை பேர்னு யோசித்து பாருங்க. பிளாக் பண்ண கான்டாக்ட் எத்தனைன்னு பாருங்க. மன்னிக்காம இருக்கிறோம். ஒரே வீட்டுக்குள்ள கணவனை மன்னிக்கல, மனைவியை மன்னிக்கல. சிலர்லாம் மாமியார் மாமனாரை கூட கனம் பண்றதே இல்லை.
யார் மருமகளை மன்னிக்கல, பேர பிள்ளைகள் மன்னிக்காத லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் உம்மை திருப்திப்படுத்தாத காரியத்தில் உமக்கு விரோதமாகவும் எனக்கு நீர் கொடுத்த குடும்ப வாழ்க்கையில் என் குடும்பத்துக்குள்ளும் விரோதமாக நான் பாவம் செய்தேன். இதை யாரை நமக்கு சொல்ல தேவையில்ல, நமக்கு நாளே நல்லா தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களை யாரும் மன்னிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் அவங்கள மன்னிச்சிருங்க. ஆமென். நிஜமாக சொல்கிறேங்க, நீங்கள் அவங்கள மன்னிச்சிருங்களேன். 22ஆம் வசனம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு டக்குன்னு அப்பா ஒரு முடிவு பண்ணுறாரு. நீங்கள் அப்படி ஒத்துக்கொள்ளும் பொழுது உனக்காக ஒரு தூதனை கர்த்தர் பார்த்து பேசுவார், உங்களுக்கு ஒரு கனத்துக்குரிய வஸ்திரத்தை கர்த்தர் கொண்டு வர செய்வார். ஆமென். அது உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், திருமண வஸ்திரமா இருக்கலாம், அபிஷேக வஸ்திரமா இருக்கலாம், தீர்க்க தரிசன வஸ்திரமா இருக்கலாம், ஆவியின் வரங்கள் உள்ள வஸ்திரமா இருக்கலாம், தரிசனத்தை பார்க்கிற வஸ்திரமா இருக்கலாம். அல்லேலூயா, ஆமெனா. ரெண்டாவது சொல்றாரு, அவன் கைக்கு என்ன பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க, கால் சவரம் கூட வாங்க முடியல, 16,000 ரூபாவாம். அப்பா எத்தனை கொடுத்துருப்பாரு நான் நினைக்கிறேன், ஒரு 2 சவத்துலையாவது மோதிரம் போட்டிருப்பாங்க. ஒரு நாள் சன் டிவியில் ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு விஷயம் காட்டுறாங்க. அவர் பேசுகிறப்ப எல்லா விரலையும், ஆமாங்க அதாங்க, இளையகுமாரன் கூட அப்படி தான் போட்டுருந்துருப்பான். நான் அதை திங்க் பண்ணுறேன், எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு வந்தான். ஆனால் அப்பாவுடைய மனம் பெரியுது, அப்பா மனம் பெரியுது. அந்த அப்பா நமக்கு அப்பாவாக கிடைச்சது பெரிய பாக்கியம். ஆமென். மோந்திரம் ஆண்டவர் சொல்ற 2025 உனக்கு ஒரு பதவி உயர்வு, ப்ரமோஷன், உங்க குடும்பத்துல கணவன்ற அந்தஸ்து, மனைவின்ற அந்தஸ்து, கர்ப்பவதின்ற அந்தஸ்து, ஆசீர்வாதன்ற அந்தஸ்து, வீடுன்ற ஒரு அந்தஸ்து, கர்த்தர் ஒரு மோந்திரத்தை உங்களுக்கு போட வைக்க போறார். அல்லேலூயா. அதுக்கும் மேல ஊழியக்காரின்ற முத்திர மோந்திரத்தை போட வைக்க போறாரு. அல்லேலூயா. அல்லே சத்தமா சொல்லுங்க. கால்களுக்கு பாதரட்ச, சுவிசேஷம் செய்ய, சுவிசேஷம் சொல்ல, ஊழியம் செய்ய, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை மற்றவங்களுக்கு, கர்த்தர் உங்களுக்கு செய்ததை மற்றவங்க கிட்ட சொல்றீங்க பாரு, அதுதான் சுவிசேஷம். என்ன பாதரட்சை. ஆமென். என்ன பேசுறீங்க, கர்த்தர் தான் எனக்கு தந்தாரு அப்படின்னு சொல்றீங்க பாரு, அது ஊழியம், அதுவே சுவிசேஷம். எத்தனை பேர் உங்க குடும்பத்துல அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அடுத்த வசனம் தடால் புடாலா நடக்குது. கொழுத்த ஏசுநாதர் காலத்துல கூட பீஃப் சாப்பிட்டு இருக்காங்க, பீஃப் பிரியாணி தான். இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, வர வருஷம் 25வது வருஷம் ஒரு விருந்து உங்க வீட்டுக்குள்ள நடக்க போகுது. ஆமென். துக்கத்தின் விருந்தல்ல, நாம் புசித்து, லைன் வாசிங்க, சந்தோஷமான விருந்து. வீடு கட்டுறதுக்கோ, கல்யாணத்துக்கோ, உயர்வுக்கோ, மேன்மைக்கோ, ஆசீர்வாதத்துக்கோ, ஐஸ்வர்யத்துக்கோ, வேலைக்கோ, தொழிலுக்கோ, கிடைக்க போற சொத்துக்கோ, வாங்க போற வீட்டுக்கோ. எத்தனை பேர் நம்புறீங்க இது நடக்கும்னு? அடுத்த வசனத்துல கடைசி லைன் சொல்லுது, அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். 25வது வருஷம் உன் வாழ்க்கையில 12:01 நீ சந்தோஷப்பட தொடங்க போற. சஞ்சலமான பாவ வாழ்க்கையில இருந்த உன் கணவனை, பிள்ளைகளை கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். பிடிவாத குணங்கள்ல இருக்கிறவர்களை கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். பொல்லாத காரியத்திற்கு மாற்றி தரப்போகிறார். விரோதமான காரியங்களிலிருந்து மாற்றி தரப்போகிறார். பொறுப்பில்லாத காரியத்திலிருந்து மாற்றி தரப்போகிறார். ஆமெனா. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னோம், நான் பாவம் செய்தேன், நான் ஆண்டவருக்கு விரோதமாகவும் என் குடும்பத்திலையும் நான் சில பாவம் செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, தவறி இருக்கேன், ஒழுங்கா நடக்கல, என் கடமையை நான் நிறைவேற்றல, எனக்குள்ள சின்ன கசப்புனால ஏற்றத்தாழ்வோடு அன்பு செலுத்திட்டேன். 2 கண்ணும் ஒரே மாதிரி பார்த்தாதான் நல்ல பார்வை, அப்படிதானங்க? ஒரு கண்ணு இப்படி பார்க்குது, ஒரு கண்ணு அப்படி பார்க்குதுன்னா அது என்ன பார்வை இல்லை. அதுக்கு ஒரு கண்ணு சொல்லுவாங்க, என்ன கண்ணு? யாருமா சொன்ன? டோரி கண்ணு. நல்லா சொல்லுதுமா அந்த பொண்ணு, டோரி கண்ணு.
24வது வருஷம் என்ன டோரி கண்டு இருந்தது உங்களுக்கு தான் தெரியும். அவங்க அவங்க எங்க இவங்க அப்படிதான். இந்த டோரி கண்ணெல்லாம் கத்தர், ஆண்டவரே நான் டோரி கண்ணில் பாவம் செஞ்ச ஆண்டவரே. ஸ்பெஷலு சாதா இருக்குதா? யார் ஸ்பெஷலு யார் சாதான்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவச்சா ஒரே ஒரு லைன், ஆண்டவரே உமக்கு முன்பாகும் நீர் எனக்கு கொடுத்த குடும்பத்தில், நீர் எனக்கு கொடுத்த வேலையில், நீர் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்தரங்கத்தில் மறைவா சில பாவம் செஞ்சுருக்கேன். ஒரே ஒரு லைன் இன்னைக்கு ஒத்துக்கொள்ள போகிறோம். முடிஞ்சால் முழங்கால் படிடுங்க, முடிந்தால் முழங்கால் படிடுங்க. ப்ரைஸ் இருக்கிற இடத்துல முழங்கால் போடலன்னா பரவாயில்ல. எல்லாருமாக என்னோடு கூட கர்த்தரை நோக்கி எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே எனக்கு நீர் இந்த கிருபை பாராட்டி கொடுத்திருக்கிறேன். இவன் மரித்தான், மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டான். ஆண்டவரே என் வாழ்க்கை பாவத்தினாலே மரித்து போயிருக்கிறது, என் வாழ்க்கை அக்கிரமத்தாலே மரித்து போயிருக்கிறது, என் வாழ்க்கை சோம்பேறித்தனத்தினால மரித்து போயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், மாம்சத்தின் கிரியைகள் நிறைய கொடுக்கிறார். கோபம், எரிச்சல், வன்கண், பொறாம நிறைய இருக்குங்க. பகை, விரோதம், சண்டை. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, அப்பா இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்னைக்கும் மறைச்சு போயிட்டு இருப்பேனே. அப்ப எனக்கு கிருபையா ரட்சிப்பின் நாளை எனக்கு கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் மறைச்சு போயிருப்பேனே. உண்மையா அந்த பாடலை உணர்ந்து, இந்த பாடலை மட்டும் உணர்ந்தா போதும். ஆண்டவரோடு முதல்ல டெடிகேட் ஆகணும். முதல்ல ஆண்டவருக்கு முன்னாடி அந்த குமாரன் வந்துட்டான் பாருங்க, தகப்பனுக்கு முன்னாடி. ஆண்டவர் ஓடி வராருமா, என் பிள்ளை மன்னிப்பு வாங்க போதே. விபச்சார பாவத்தை கூட மன்னித்த தெய்வம் நம்ம தெய்வம் ஏசப்பா. எந்த பாவம் உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்குதோ ஒப்பு கொடுக்க போறோம். சொல்லாமா? நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் எங்கோ உண்மையா சொல்லலாமா? மரிச்சிருப்பேன். எஸ் லார்ட். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் எங்கோ மரித்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் எங்கோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, எஸ் லார்ட். என் ராஜா, ஆமென். உம் கிருபை என் பாவத்திலே உங்க கிருபை மட்டும் போதும்பா. என் தேவா, ஆமென். என் ராஜா, ஹalleluya. கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா என் பாவம் மன்னிக்கப்படாதேப்பா. நான் மரித்தவனாய் இந்த ஆண்டு விட்டுருவேன்ப்பா. கிருபை என்னில் தராதிருந்தா நான் எங்கோ மரிச்சிருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க, தொட்டு வாங்க வாங்க. இயேசுவே ஓடி வந்தேன். என்ன வாங்க, 25ல நான் விருந்த பார்க்கணும். தடுமாறி எஸ் லார்ட். நான் தள்ளாடி நடந்தேன். ஆமாப்பா, என்னை தொட்டு சில பாவத்துல ஓடி வந்தேன். வாங்கப்பா. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. எஸ், சொத்து சுகமோ சத்தமா பாடுங்க, தேவையில்லை, சத்தமா பாடுங்க. பந்தம் நாடையில்லை. என் தேவா, எஸ் லார்ட். என் ராஜா, உம் கிருபை போதுமே. ஹalleluya. என் தேவா, ஆமென். என் ராஜா, உங்க கிருபை தாங்க. சொத்து இருந்தா நான் பரலோகம் வர முடியாதுப்பா. 25வது வருஷம் நீர் என்னை தேடி வராதிருந்தா எனக்கு ஒரு முத்திர மோதிரம் வேணும் ஆண்டவரே. எனக்கு உயர்ந்த வஸ்திரம் வேணும், ஒரு திருமண வஸ்திரம் வேணும், அலங்கார வஸ்திரம் வேணும். அப்பா ரட்சிப்பின் வஸ்திரம் வேணும் என் வீட்டுக்குள்ள, என் கணவனுக்கு, என் பிள்ளைங்களுக்கு. கேளுங்க, நான் எங்கோ உளையான சேற்றினிலே, உளையான சேற்றினிலே நான் உலர்ந்து எஸ்பா, கிடந்தேன். செல்லுக்கு அடிமையா இருக்க
இருக்கேன்ப்பா, பாவத்துக்கு அடிமையா இருக்கேன், மற்றவங்களை புறங்குறுகிறேன் அப்பா, கெடுத்து போடுறப்பா, என் கோபத்தினால எரிச்சல்னால நல்லதெல்லாம் கெடுக்கிறப்பா நானு. இயேசுவே, 25வது வருஷம் பேரும் சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு பேர் வேணும் குடும்பத்துல, எனக்கு ஒரு புகழ் வேணும் நினைக்காதீங்க. பேரோ புகழோ, பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அப்பா எனக்கு கெட்ட பேர் வேணாப்பா, எனக்கு நானே தேடிக்கிற புகழ்ச்சி வேணாம். பேரோ புகழோ, பேரோ புகழோ ரபா பாபா ரீகபா, ஆண்டவரே பேரோ புகழோ, என் பேர் கெட்டு போயிருக்கு. சொல்லுங்க, என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே, எனக்கு விருந்து நடந்த என் பாவத்தை மன்னிக்க நீ போதும், கிருபை போதுமே, நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ தாயின் கருவிலே உம் கிருபை என்னை தராதிருந்தால் செத்து போயிருப்பேன்பா. ஆக்சிடென்ட்ல, விபத்துல, படிக்கட்டு ஏறப்ப இறங்குறப்ப மரிச்சிருப்பேன்பா. தாயின் கருவினிலே உணர்ந்து சொல்லுங்க, சுமந்து கொண்டீரே, எஸ் லார்ட், தாங்கி தாங்கி என்னை எத்தனை நன்மை, தோளில் சுமந்தீரே, எத்தனை முறை ஆண்டவரே தாயின் கருவினிலே அபாஷன் ஆகாம உன்னை பிறக்க வச்சாரே, தாங்கி எத்தனை பிரச்சனையில உந்தன் தோளில் சுமந்தீரே, அன்பே அன்பே எந்த நாருயிரே நான் பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. அன்பே எந்த சத்தமா சொல்லுவோம், எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன், அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் கரங்களை உயர்த்தி, அன்பே எந்த நாருயிரே என் பாவத்தை மன்னிக்க போதுமடி கிருபை, அன்பே எந்த நாருயிரே என் பாவத்தை மன்னிக்க வந்த அன்பே, அன்பே எந்த நாருயிரே என்னை நேசித்த அன்பு, என்னை விடாமல் பிடித்துக்கிட்டு இருக்க அன்பு, ரபாஷம் என்னை உயர்த்தணும்ன்ற அன்பு, எனக்கு உயர்ந்த வஸ்திரம் தரணும்ன்ற அன்பு, நாருயிரே சொத்தோ சுகமோ ஆராதிப்பேன், சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொத்தோ பந்தோ நாடவில்லை, சொத்து என் பாவத்தை மன்னிக்க சொத்தோ பந்த வேண்டாப்பா, சொத்தோ புகழோ சுகமோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும், பேரோ பேரோ புகழோ அப்பா, தேவையில்லை, உலக பேர் எனக்கு வேணாம், குடும்பத்துல எனக்கு வேணும்ன்ற பேர் வேணாம், தகப்பனே என் பாவம் மன்னிக்கப்படணும், என் பாவம் மன்னிக்கப்படணும், பாவத்தோடு 25ஆம் தேதி நான் போக கூடாது. சொல்லி அழைத்தவர் நீ போதும், அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன், அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? அப்பா நான் வேணும்னு நீங்க எனக்கா வந்தீங்க, நான் உண்மையா உங்களை விட்டு தூரம் போயிட்டேன்ப்பா. ஒருவேளை இந்த உலகம் என் ட்ரெஸ்ஸை பார்த்து, நான் போடுற அலிலியாவை பார்த்து, நான் அப்படியே பக்தியா பேசத்தை பார்த்து நம்பிட்டு இருக்கோம்ப்பா, நான் உங்க கூட தான் வாழ்றேன்னு. ஆனா என் உள்ளத்துக்குள்ள இருக்கிற கிரிமினலான மைண்டு, தகாத யோசனை, பொல்லாத எண்ணம் பல முறை எனக்குள்ள வந்தது உனக்கு தெரியும்பா. அம்மா, தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் ஏமாந்துட மாட்டாரு, ட்ரெஸ்ஸை பார்த்து ஆண்டவர் ஏமாந்துட மாட்டாரு, முகஸ்துதியை பார்த்து ஆண்டவர் ஏமாந்துட மாட்டாரு, நம்முடைய உள்ளத்தை பார்க்குறாரு. காயினும் ஆபேலும் ஒரே வயிற்றுல பிறந்தவங்க தான், பாவத்தை பார்க்காத நாட்கள் அன்றைக்கே. ஆனா முதல் பாவம் என்ன தெரியுமா? எரிச்சல், பொறாமை. இது 2 காரியம் காயினுக்குள்ள வந்தது. யாருடைய உயர்வை பார்த்து நம்ம எரிச்சல் அடைகிறோம், யாரை பார்த்தா நமக்கு பிடிக்கல, பிசாசு நம்ம கூட இருக்கான். ஒருத்தரை பார்த்தா ஒரு எரிச்சல் அடைய வைக்குதா, பிசாசு அபிஷேகம் பெற்ற உனக்குள்ள இருக்கிறான். ஒருத்தருடைய உயர்வு, ஆசீர்வாதம், நன்மையை பார்த்தா பொறாம வருதா. இந்த உலகத்துல பிறந்த குழந்தை தாங்க காயின். ஆனா இன்னைய வரைக்கும் உலகத்துல யாருக்குமே அவன் பேரை வச்சதே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த எரிச்சலும் அந்த பொறாமை எண்ணமும்
அவன் வாழ்க்கையில சாபத்தை அவன் தலைமையில வச்சிருச்சு. இன்னைக்கு நமக்கு இருக்கிறது போதும்னு நினைக்கணுங்க. பிறருக்கு இருக்குதே, பிறர் அடைஞ்சிட்டாங்களே, பிறருக்கு கிடைச்சது, நான் பார்த்த ஆளு என்னை விட எவ்வளோ சின்னவங்க, அவங்கெல்லாம் இப்படி இருக்க வேண்டாம். இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய முத்திர மோந்திரத்தை வச்சிருக்காரு. அழகான உயர்ந்த வஸ்திரத்தை கனப்படுத்தும்படி வச்சிருக்காரு. அது நல்ல ஊழியத்தின் பாதரட்சியை கத்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய விருந்தையே கத்தர் நடத்த போறாரு உங்களுக்காக. அந்த குமாரன் போய் விருந்து செய்யல, அந்த அப்பா போய் செய்யல, அவனுக்காக செய்ய வைக்க ஆட்களை கத்தர் ஆயத்தப்படுத்தினாரு. ஏன்னா அப்பா ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு எரிச்சல் இருக்குப்பா, நடந்த சம்பவங்கள் வீட்டில் சிலர் பேசினது எனக்கு எரிச்சலை கொடுக்குது, சிலர் நடந்துக்கிற விதம் எனக்கு எரிச்சலை கொடுக்குது, நான் அபிஷேகம் பெற்ற பாவியா இருக்கிறேன், ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, ஓ என்னை கழுவுங்க, தெய்வீக கூடாரத்துக்குள்ள நான் வந்திருக்கேன்ப்பா, என்னை கழுவுங்கப்பா. எனக்குள்ள அந்த பொறாமை இருக்கக்கூடாது, எனக்குள்ள அந்த எரிச்சல் இருக்கக்கூடாது. அது எங்க முடிஞ்சது தெரியுமா? தம்பின்ற ஒரே ஒரு உறவு தாங்க. கூட பிறந்த ஒரு முறை தான், பிறக்கிறதெல்லாம் ஒரு முறை தான் பிறக்க போறோம். ஆனா அந்த பிறந்த அந்த உறவையே நெக்லெக்ட் பண்ற அளவுக்கு, பூமியில இல்லாத பண்ற அளவுக்கு கோபம் வெளிப்பட்டுச்சு. அழிக்கணும்ன்றது. நான் சில குடும்பங்களுக்கு பிரதரும் நானும் கவுன்சிலிங் போவோம். அந்த கோபம், அந்த கசப்பு, வேணா சிஸ்டர் அவங்க மூஞ்ச கூட நாங்கள் பார்க்க மாட்டோம் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையை கெடுத்து போட்டாங்க, என்னை எவ்வளோ அசட்டை பண்ணிட்டாங்க, என்னை ஒரு ஆளாவே மதிக்கல, அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், அவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை தான் தேடி வந்திருக்கிறாரு. நான் சொல்லுவேன், லூக்கா 15:20-24 உங்களுக்கு தான் சொந்தமாக போகிறது. ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்ததுக்கு என் ஒரு வார்த்தை கூட காரணம்ப்பா. சில நேரங்களில் ஸ்பெஷல் சாதா, இப்போதான் சொன்னேன், சில மனிதர்களை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக நேசிக்கிறோம், சில மனிதர்களை வாய்க்கு வந்தபடி பேசுகிறோம். உன் கணவன் குடும்பத்தை பற்றி நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, உங்கள் மனைவி குடும்பத்தில் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே பரத்துக்கு விரோதமாய், உமக்கு விரோதமாய் நீர் எனக்கு கொடுத்த குடும்பத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மனைவியா ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கீங்க, அம்மாவா ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கீங்க, அப்பாவா வச்சிருக்கீங்க, கணவனா வச்சிருக்கீங்க, உடன் பிறந்த சகோதரன் சகோதரியா வச்சிருக்கீங்க. நான் எதை கெடுத்து போட்டேன் ஆண்டவரே? என் சுயநலத்துக்காக, என் தேவைக்காக, எனக்குள்ள இருக்கிற ஒரு பெருமை நிமித்தம் நான் எந்த ஸ்தானத்தை நான் கெடுத்து போட்டுட்டேன்? எதை செய்ய வேண்டியதை செய்யாம நான் மறந்து கோபத்தோடும் கசப்போடும் போகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, மா ஆண்டவருடைய தெய்வீக கூடாரத்துக்குள்ள வந்திருக்கீங்க, இந்த சுத்திகரிப்பு இல்லாம நீங்க 25வது வருஷம் போனா அது உங்களுக்கு வெறுமையா தான் இருக்கும். 1 யோவான் 1 நமக்கு நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாத வாக்குத்தத்தமும் வஞ்சிக்கப்படுகிறதா இருக்கும். இன்னைக்கு உங்களை தெளிவா எழுந்து புறப்பட்டு வர வச்சுட்டாரு, இங்க வர வச்சுட்டாரு. ஏன்னா உங்களுக்கு 3-4 காரியம் ஆயத்தம் பண்ணிட்டாரு. உங்களுக்கு ஒரு வஸ்திரம், ஒரு மோந்திரம், ஒரு பாதரட்சை, ஒரு விருந்து. உங்க சத்துருக்கள் கண் காண, கெடுக்கிறவங்க காண, தடுக்கிறவங்க காண, விழுந்து போன இடத்துல காண, தடைப்பட்டதை காண, எட்டியா பிடிச்சிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கார். நான் பாவம் செஞ்சேன், என்னை கழுவுங்க ஆண்டவரே சொல்லுவோமா? ஈசோப்பினால் கழுவும் எல்லாம் ஒருமனப்பட்டு கண்ணீரோட, இன்றே சுத்தமாவோ இயேசுவே எனக்குள்ள இருக்கிற கசப்பு, கோபம், எரிச்சல், பொறாமை, வன்கண் எனக்குள்ள இருக்குப்பா, இன்றே சுத்தமாவோ. பொய் நிறைய இருக்கு ஏசப்பா, பொய்ய மன்னிங்கப்பா. உறைகின்ற பனி போல வெண்மையாவும் ஐயா உம் திருவார்த்தை. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். உறைகின்ற பனி போல வெண்மையாவும் ஈசோப்பினால் கழுவும். 2 கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஈசோப்பு, ஈசோப்பினால் கழுவும். லக்ஸர் ரியானா சோப்பெல்லாம் இல்லம்மா, ஈசோப்பு, இயேசுவின் ரத்தம். ஆண்டவரே என்ன ஒரே ஒரு வாழ்க்கை தான்ப்பா. ஒருவேளை அடுத்த வருஷம் நமக்கு மரணமா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது.
மன்னிப்பு கேட்டுக்கலாம். கர்த்தர் ஆயுசின் வருஷங்களை கூட்டி தருவார். என்ன மன்னியும். என் ஜெபம் நிறைய கேட்கப்படல, பல வருஷமா பதில் வராம இருக்கு. நான் கழுவப்படலப்பா. எனக்குள்ள இருக்க ஈகோவை உடைங்க, பெருமையை உடைங்கப்பா, எரிச்சலின் ஆவியை உடைங்க ஏசப்பா. ஆண்டவர் உடைப்பாருங்க, உடைப்பாரு. அதை உடைச்சிட்டா போதும். கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே ஆமே, எனக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்ட 4 மகிமையான காரியம் என் வீட்டுக்குள்ள நிறைவேற போகுது. என்னை தெரிந்து கொண்டதுல நிறைவேற போகுது. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தம்பி உணருப்பா, தங்கச்சி உணருமா, சகோதரா சகோதரியை விட்டு கொடுங்க. அப்பா எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தான். எஸ் லார்ட். ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சிருக்கேன். அந்தரங்க பாவம், துணிகரமான வார்த்தைகள், துணிகரமான பேச்சுக்கள். என்ன மன்னி ஆண்டவரே. நல்ல கவனிச்சு, நல்ல கவனிச்சு சொல்லுங்க. ஓ பிரைஸ் காட். நான் ஓடி வந்துட்டப்பா கடைசி நாட்கள்ல. நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா, நான் செய்யல, எனக்கு அது தெரியாது. பேசியிருப்போம், பேசல, சொல்லி இருப்போம், சொல்லல. நாங்க தெபரால்குள்ள அன்னைக்கு சிந்திச்ச காரியம், மாம்சத்தின் கிரியையில ஒன்னே ஒரு இடம் தான், ஒண்ணு இருக்காது, பொய். எனக்கு பொய் வருது பாருங்க. அப்பா வாயில திறந்தா எல்லாத்துக்கும் பொய். நான் உண்மையா சொல்றேன். என்கிட்ட ஜெபிக்க வரும்போது கூட பொய்யான வார்த்தையை சொல்லுவாங்க. நான் சில விஷயம் விசாரிக்கும் போது கூட பொய்யான தகவலை சொல்லுவாங்க. நான் ஆண்டவர் சொல்வாரு, பார்க்குற உன்னாண்டியே பொய் சொல்றாங்க, பார்க்காத என்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லுவாங்கன்னு. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் தான் பாற்று, கடல் தான் பாக்கியம். ஆண்டவரே இந்த பொய் நாவை எடுத்து போடுங்கப்பா. இளையகுமாரனுக்குள்ள பொய் நாவு இல்லைங்க. அதனால தான் 4 மகிமை அவனுக்கு கிடைச்சது. எல்லாத்துக்கும் பொய், சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் பொய் பொய் பொய். ஏசப்பா என்ன நீர் காண்கிற தேவன் அல்லவா? ஒருவேளை 2024க்கே உனக்கு ஒரு மோதிரம் கிடைச்சிருக்கணும், ஒரு வஸ்திரம் போர்த்தப்பட்டிருக்கணும், ஒரு பாதரட்சை கொடுத்திருக்கணும். எனக்குள்ளே இருக்கிற தவறுகள், அந்தரங்க பாவங்கள் என் மனைவிக்கு தெரியாது, என் கணவனுக்கு தெரியாது, என் பெற்றோருக்கு தெரியாது. ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை செய்யற இடத்துல தவறான தொடர்புகள், சில கள்ள உறவுகள், நம்முடைய சரீரத்தோடு செய்கிற பாவங்கள், சில கெட்ட பழக்க வழக்கங்கள். பொடி போறது கூட பாவம் தாங்க, வெத்தலை பாக்கு போறது பாவம் தான், கண்மை வைக்கிறது பாவம் தான். வேதம் சொல்லுகிறது கண்மை வைக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. உலக ஸ்நேகம் பாவமா? உலக ஸ்நேகம், தேவ சமூகத்தை விட்டுட்டு உலக பிரகாரமான நண்பனுக்காய் தோழிக்காய் ஓடுறீங்க பாருங்க, அது ஒரு பாவம். ஆண்டவருடைய நாள், ஓய்வு நாள், அதை விட்டு விட்டு ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்ய ஓடுறீங்க. சினிமா தியேட்டருக்குள்ள காலை வைப்பது ஒரு பாவம். அந்நியரோடு கலந்திருப்பது ஒரு பாவம். மா, உன் பிள்ளைங்க அப்படி யாராவது இருக்காங்களா? உன் கணவன் இருக்காரா? ஆண்டவரே என் கணவன் பாவம் செய்யறாரு, என் பிள்ளைங்க பாவம் செய்து சொல்லுங்க. பாவம் செய்தேன்னு சொன்னா 4 ஆசீர்வாதம் வந்துருச்சு உணர்ந்தவனுக்கு. சில நேரங்கள்லாம் துணிகரமான பேச்சு, நமக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம ஆஜராகும். நமக்கு தேவையே இல்லை அவங்கள பத்தி பேசுறது. ஆனா தன்னைத்தான் புகழுகிறவன், வசனம் சொல்லுது, அது பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவருக்கு. தன்னை ஒரு பெரிய ஆளா மாத்திக்கின்னு நான் சொல்றதை தான் கேட்கணும், நான் சொல்றதை தான் பார்க்கணும், நான் சொல்றதை தான் இல்ல. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏன் ஏற்றவனா இருந்தான் தெரியுமா? யாருக்கும் கள்ள உபதேசம் அவன் கொடுக்கல, தன்னோடு இருந்தவர்களுக்கு தப்பான வழிகாட்டியா இல்ல. அவன் சொல்றான், வேண்டாத பெரிய கருமங்களில நான் தலையிட மாட்டேன். வேண்டாமா, யார் குடும்பத்திலையும் தலையிடாதீங்க. கர்த்தர் யாரோட பேசுறாரு? தேவையில்லாம மற்றவங்க லைஃப்ல தலையிடாதீங்க.
மற்றவங்க பேரை கெடுத்து போடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, புறங்கூறி திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். அம்மா, புறங்கூறாதீங்க. ஒருத்தரை தாழ்த்தணும், நம்ம பெரிய ஆளா இருக்கணும்னு தவறி கூட அந்த தப்பு செஞ்சிடாதீங்க. நேபுகாத்நேச்சார் நான் கட்டின மகாபாலிபோன் சொன்ன வார்த்தை வாயில் இருக்கும் போதே விழுந்துட்டான். 6 மாசம். ஒருவேளை கர்த்தர் 4 மகிமையை நமக்கு வச்சிருக்காரு. அதை இழந்து போயிருக்கிற அந்தரங்க பாவம், துணிகரமான பாவம், சிறுவயதின் பாவம், வாலிப நாட்களின் பாவம், வார்த்தையினாலே செய்த பாவம், இருதயத்தில் யோசிச்ச பாவம். கர்த்தர் இந்த 4 மகிமையை கையில் வச்சுட்டு சுத்திட்டே இருந்தாருங்க இந்த வருஷம். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம கழுவப்படாததுனால தான் 25லயாவது நான் உனக்கு தரட்டுமா, நான் தர ரெடியா இருக்கேன் மகளே மகனே, நீ உன்னை ஆயத்தப்படுத்து, நான் பாவம் செஞ்சேன்னு உணருன்னு சொல்றார். எத்தனை பேர் கல்வாரி திருப்பிடத்துக்கு வர போறீங்க? கல்வாரி திருப்பிடமே 2 கரங்களை உயர்த்தி சொல்லாமா? கல்வாரி திருப்பிடமே உணர்ந்து சொல்வோமா? கரை போக்கும் திருரத்தமே இயேசு மகாராஜா, கல்வாரி திருப்பீடமே, ஓ thank you Lord. கரை போக்கும் திருரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவன் பலியாக ஒப்பு கொடுத்தோ. அந்த 4 மகிமையை நான் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறவங்க ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஒரு அபிஷேக காற்று நம்மேல் வீசப்பட போகிறது. ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க. இந்த வருஷம் மாதிரி நான் வர வருஷம் வாழ மாட்டேன். வாயில அபிஷேகம், வீட்டுக்கு போனா வேற இல்ல. ஆண்டவரே, என்ன மாற்றுங்க. என்னை மாற்றுங்க. 4 மகிமை. உனக்கு ஒரு பதவி தர போறாரு, ஒரு மேன்மை ஷேர் கொடுக்க போறாரு. அது உங்களாலேயே கெட்ட கூடாது. மகிமை, அந்த மகிமை வரணும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்கப்பா. அப்பா, நீர் எனக்கு கொடுத்த ஜீவன் உமக்கு மகிமையாய் நான் வாழணும். அவர் மாறாதவர்மா. இந்த வருஷமும் பாவத்தை மன்னிக்கிறாரு. கரங்களை எல்லாம் உயர்த்தி சொல்லாமா? எங்க பாவத்தை மன்னிக்க நாங்க திருத்தணி போக முடியாதுப்பா, திருப்பதி போக முடியாது, வேளாங்கண்ணி போக முடியாது. தெய்வீக கூடாரத்துக்குள்ள வந்திருக்கோம். அம்மா, ஒரே நிமிஷத்துல உனக்கு கர்த்தர் இந்த ஆண்டு கொடுத்ததெல்லாம் சரிஞ்சு போச்சனா ஆண்டவர் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க முடியும். வந்த சுனாமில நீங்களும் நானும் மறிக்கல, வந்த கோவிட்ல நீங்களும் நானும் மறிக்கல. இந்த 4 மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தரத்துக்கு தான். உயர்ந்த வஸ்திரம், உயர்ந்த மோந்திரம், பாதரட்ச, ஒரு விருந்து. அப்ப ஜீவன் தந்தவரை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2 கரங்களையும் மறுபடி உயர்த்தி, நாங்க தெய்வீக கூடாரத்துக்குள்ள வந்திருக்கோம்பா. ஆண்டவரே, தெவிட்டாத பாக்கியம் நீங்க தான். நாங்க உங்க சந்ததிப்பா, நாங்க உங்க சந்ததி. எங்களை மன்னிச்சு, இந்த வருஷம் எங்களை மன்னிச்சுட்டு புதிய வருஷத்துல அந்த 4 காரியத்தை எங்க வேலையில, எங்க குடும்பத்துல, எங்க பிள்ளைங்க படிப்புல, எங்க பிசினஸ்க்குள்ள, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, எதிர்பார்க்கிற பிள்ளைங்க நன்மையில, எல்லாத்துலயும் எங்களுக்கு நிறைவேற்றன்னு சொல்றவங்க மட்டும் சிஸ்டர், ஏன் கூட கர்த்தர் உங்க மூலமா பேசிட்டு இருக்காரு. ஏன் கூட நான் என் ஸ்தானத்தை, கர்த்தர் சொல்றார், தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் நான் தான். எப்படி ஒரு கணவன் என் மனைவி எனக்கு எல்லாத்துலயும் எனக்கு விருப்பமா நடக்கணும், என் குடும்பத்தை நேசிக்கணும்னு நினைக்கிறானோ, அதே போலதான் அந்த கணவனும் அந்த மனைவி குடும்பத்தை அப்படி நேசிக்கணும், விசாரிக்கணும். ஒரு மனைவி என் கணவன் எல்லாத்தையும் எனக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கிறாளோ, அதே போலதான் அந்த மனைவியும் அந்த கணவன் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் செய்யணும். ஆனா இன்னைக்கு நம்ம செய்யாதவங்கள பேசிட்டு இருக்கிறோம், செய்யாத நம்மள நம்ம மறந்துட்டோம். குடும்பம் ரொம்ப முக்கியங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பத்தை இழந்துட்டோம்னா சாட்சி கட்டுறோம். நீங்க எத்தனை முறை சேர்த்து புடிச்சோம், அது சரிப்படலையா, அதை கத்தட்ட விட்டுருங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க அதுக்காக ஆண்டவர் பாப்பாரு. அந்த வீட்டை கட்டதான் மருமகளா உங்களை கொண்டாந்தாரு. அந்த குடும்பத்தை பார்த்து கொள்ளதான் ஒரு நல்ல மருமகனாய் 2வது மகனா உங்களை கொண்டு போயிருக்காரு. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நான் முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா,
ஏன்னா என் மீது நீங்கள் அன்பு கூர்ந்துட்டீங்க, என் மீது நீங்கள் அன்பு கூர்ந்துட்டீங்க. நீங்கள் எனக்கு அன்பு கூர்ந்து பாவத்தை மன்னிக்கும் போது நான் உம்மோடு ஒப்புரவாகணும். இதுக்கு மேலே நாள் இல்லைங்க. 29, 30, 31 3 நாள் தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் இல்லை. நான் சொல்லுவேன், அப்பா அம்மா இந்த உலகத்தில் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய ரெடியாக இருப்பாங்க. ஆனால் உங்கள் அப்பா அம்மாவால் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியாது. உங்கள் கணவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், கேட்ட வைடூரியம் கூட வாங்கி தருவார். ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை வாங்கி தர முடியாது. நான் உண்மையாக சொல்கிறேன், இயேசு அதற்காகவே பிறந்திருக்கிறார். யாராலும் கொடுக்க முடியாததை இயேசு மாத்திரமே கொடுப்பார். அந்த மன்னிப்பு மட்டும் வாங்கிட்டா போதுங்க. நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்களேன், மன்னிப்பு மட்டும் வாங்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறைவுகளும், இழந்து போனதெல்லாம் திரும்ப வந்துடும். உங்களுக்காக முன்குறிக்கப்பட்டதெல்லாம் திரும்ப வந்துடும். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே என் மீது நீங்கள் அன்பு கூர்ந்தீங்களே, இந்த அன்பு கூர்ந்து மன்னிக்க போகிறீங்களே. ஒருவேளை உங்கள் கணவன் வராமல் இருக்கலாம், அவருக்காகவும் ஜெபிங்க. உங்கள் பிள்ளைங்க வராமல் இருக்கலாம், தவறான கெட்ட தொடர்பில் இருக்கலாம், புறஜாதி பிள்ளைகளோடு தவறான பழக்கத்தில் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? பிரைஸ் எல்லாம் என் மீது அன்பு கூர்ந்து பிரைஸ் எல்லாம் பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் பிரித்தெடுத்து 25வது வருஷத்துக்காக பிரித்தெடுத்து 4 மகிமைக்காக உமக்கென்று வாழ்ந்திடும் 25வது வருஷம். எத்தனை பேர் என் கூட இருக்காங்க, வேலை செய்யற இடத்துல இருக்காங்க. கர்த்தர் உங்களை தான் சுத்திகரிப்பு கூட்டத்துல கொண்டு வந்திருக்கார். என் மீது ஆராதனை உமக்கு பிரபதின மஷவல வரவா உமக்கே என்னை தெரிந்து கொண்டவரே ஆரா. சகோதரா, உன்னை பத்தி தாழ்த்தி என்னது உன்னை பலமா பயன்படுத்த போறாரு. உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி இன்றே உம் இரத்தத்தால் பிதாவோடு கரைப்படாத அப்பா அப்பா 25வது வருஷம் அப்பா இளைய குமாரனை போல என் பாவத்தை நான் உணர, என் அந்தரங்க பாவம், என் வெளிரங்கமான குற்றம், மற்றவங்களை குறிச்சி கபடா பேசுற பேச்சு, இல்லாதத பேசுற பேச்சு, நடந்தத மாத்தி பேசுற பேச்சு என்னை மாற்றுங்கப்பா. கர்த்தர் பேசுறாருங்க. நீ வர வர வரவா உமக்கு தானே அன்பு கூர்ந்து. கரங்களை தட்டுவோமா? என் யானி சிலுவை. கரங்களை தட்டுங்க, கர்த்தருடைய அபிஷேகம் வரப்போகுது. எனக்காய் yes lord yes lord yes lord கழுவி நீ குற்றம் என் மீது அன்பு கூர்ந்து, என் மீது அன்பு கூர்ந்து. yes lord yes lord பலியானி சிலுவையிலே yes lord எனக்காய் இயேசுவே கழுவி நீ குற்றம் நீங்க என் எடுப்பி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஹalleluya ஹalleluya. என் அம்மா வயித்துக்குள்ளேயே இவ்வளோ கிருபை தந்தோ நான் மறந்துட்டேன். சுயநலத்துக்காக பெருமை பாராட்டிட்டேன், சுய எண்ணத்துக்காக மேட்டுமையா நடந்துட்டேன். எத்தனை பேரை என் வாயினால தப்பா பேசிட்டேன், எத்தனை நன்மையை கெடுத்து போட்டுட்டேன். என்ன பண்ணீங்க? 4 மகிமை எனக்கு தாங்க, 4 ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. உணருங்க உணருங்க, தவற உணருங்க. ரீ பாபா பாபா பாஷா பாபா. ஓ
ஒரு புதிய அபிஷேகம். கரங்களை தட்டி சொல்லுவோமா? பிரித்தெடுத்தி பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று. அதை யாரும் தடுக்க முடியாது, அதை யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவரோடு உனக்கு ஒரு ஐக்கியம், ஆண்டவரோடு உனக்கு ஒரு கிருபை. வல்லமையா பயன்படுத்த போறாரு, வேலையில உயர்த்த போறாருமா உங்களை. அக்கினி 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 அக்கினி. ஒரு சிறுமைப்பட்ட உண்மையில் அக்கினி, தள்ளப்பட்ட உண்மையில் அக்கினி, உணர்ந்த உண்மையில் ஒரு அக்கினி, உணர்ந்த உண்மையில் அபிஷேகம். ஒரு அபிஷேக வஸ்திரம், ஒரு அக்கினி வஸ்திரம், ஒரு அபிஷேக வஸ்திரம், ஒரு அபிஷேக வஸ்திரம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய டங், ஒரு புதிய டங், ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய ஊழியம் ஆரம்பிக்குது. கர்த்தருடைய மகிமை இறங்குது. கர்த்தர் உங்கள் கரைகளை குற்றங்களை மன்னித்தார். பெற்றுக்கொள்ளுங்க கரங்களை தட்டி, பெற்றுக்கொள்ளுங்க கரங்களை தட்டி. இன்று முதல் கர்த்தர் ஒரு மகிமையான வஸ்திரத்தை, ஒரு வெண் வஸ்திரத்தை, ஒரு அபிஷேக வஸ்திரத்தை, ஒரு கிருபையின் வஸ்திரத்தை, ஒரு ஊழிய வஸ்திரத்தை, ஒரு பதவியின் வஸ்திரத்தை, ஒரு அதிகார வஸ்திரத்தை உன் குடும்பத்துல தர போறாரு. எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரிச்சுக்கோ. கர்த்தர் உனக்கு தரிசனம் தர போறாரு, தீர்க்க தரிசனம் உரைக்க போறீங்க. வல்லமை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போறாரு. குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருது. உன் வாழ்க்கையை பயமுறுத்தின, உன் சத்துருக்கள் பயமுறுத்தின எல்லா முடிவு வரப்போகுது. அந்த நாட்களுக்கு முடிவு வரப்போகுது. கர்த்தர் யாருக்கு பேசுறாரு தெரியல. உன் சத்துரு உன்னை பின்தொடர்ந்தே வந்து உன்னை வாழவே விடல, வாழவே விடல. உன் வாழ்க்கை அவங்க எடுத்து வாழ்றாங்களா? கர்த்தர் இடித்து போடுவார், கர்த்தர் இடித்து போடுவார், கர்த்தர் நொறுக்கி போடுவார், வேறோ போட்டுருவாரு. வேதம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மாந்திரீகமும் இல்ல, குறி சொல்றதும் இல்ல. கூட்டம் கூடி பேசுறாங்களா? அபத்தம் பேசுறாங்களா? தந்திரம் பண்றாங்களா? நீ எப்ப ஒப்பு கொடுத்தீங்களோ, நீங்க எப்ப ஒப்பு கொடுத்தீங்களோ, கர்த்தர் உங்கள் கூடாரத்தின் மேலே ஒரு ரகசிய செயலை வைத்து அது ஒன்றும் பலிக்காதபடிக்கு, அது ஒன்றும் நிறைவேறாதபடிக்கு கர்த்தர் நிறைவேற்றி தருவார், கர்த்தர் நிறைவேற்றி தருவார். நான் பாவம் செஞ்சேன்னு ஒப்பு கொடுத்துட்டா போதும், கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். நிச்சயமா சொல்றேங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்னை தர ஆண்டவர் உங்க கையில, என்ன தர. உங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் மாத்திரம் இல்ல, நீங்க நிறைய நேரத்துல உங்க பிரச்சனை போராட்டத்தை தான் ஒப்பு கொடுக்குறேன்றீங்க. ஆண்டவர் அப்படி இன்னைக்கு அப்படி எதிர்பார்க்கல. இளையகுமாரனுடைய முழு ஒப்பு கொடுத்தலை எதிர்பார்த்தார். நீங்க தான் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க. நீங்க அப்படி ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே ஒரு மாற்றமான இருதயம் எனக்கு வேணும், ஒரு புது இருதயம் எனக்கு வேணும். ஆமென். எத்தனை பேர் கேட்க போறீங்க? என்னை தருகிறேன், உன் கரத்தில் நான் தரப்போறேன் ஆண்டவரே. என்னால மாத்திக்கவே முடியல சில குணங்களை, சில குணம் மாத்திக்கவே முடியல. நல்ல அபிஷேகத்தில் நிரம்புறேன், நல்ல ஊழியம் கூட செய்ய போறேன், ஆனா கசப்புன்றத மாத்திக்க முடியலப்பா என்னால. இல்லை, நீங்க என்ன மாத்துங்க. இப்போ ஒரு புது அபிஷேகத்தை, அபிஷேகம் பெறாதவங்களுக்கும் அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் கத்த தர போறாரு. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அபிஷேகம், வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அபிஷேகம் வந்துட்டா போதுங்க. வசனம் சொல்லுது, பழையவைகள் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். இல்ல ஆண்டவரே, நான் இனி உட்காந்து பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேச மாட்டேன். பேசுறத கேள்விப்படுறீங்களா? அவங்களுக்கு அதிகமா நன்மை செய்ய எதிர்பாருங்க. தீமையை நன்மையினால் வெல்லு. உன் வீட்டுக்கு வராதவங்களுக்கு கூப்பிட்டு சோறு போட்டு அனுப்புங்க. நீங்க மன்னிச்சன்ற அடையாளம் அதுக்குள்ள வரும். சேர்த்து கொள்ளப்படாதவங்களை வீட்டுக்குள்ள சேர்த்து கொள்ளுங்க. கீழ்ப்படிதலின் 4 மகிமை வரும். எத்தனை பேர் 2 கரங்களை உயர்த்தி சொல்ல போறீங்க? என்னை தருகிறேன், தருகிறேன் உம்
கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன். இந்த 4 கரத்தில் என்னை 4 காரியத்தையும் மகிமையா செய்ய போறாரு. என்னை தருகிறேன் கர்த்தர் சொன்ன 4 காரியம். ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. தீபாலா துரபா நான் தரம்பையா இருதயத்தை என் கெட்ட குணத்தை உங்க கிட்ட கொடுத்துறேன். என் கெட்ட புத்தியை உன் கையில கொடுத்துறேன். கீழ்ப்படியாத வசனத்துக்கு கீழ்ப்படியாத இருதயத்தை மாத்துங்க. கேளுங்க 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 கேளுங்க. இயேசுவே 25 வருஷத்துக்கு இந்த 4 மகிமையான ஆசீர்வாதத்துக்கு என்னை உருவாக்குமே அப்பா. இளைய குமாரனுக்கு கிடைச்ச அந்த மகிமை எனக்கும் உருவாக்குங்க அப்பா, உருவாக்குங்க. அது நின்று போக கூடாது. 25 வருஷம் தொடக்கம் முதல் சந்தோஷப்பட நான் தொடங்கணும். நிம்மதி அடைய தொடங்கணும். ஆரோக்கியமானபடிய தொடங்கணும். சுகமாக்கப்பட தொடங்கணும். ரட்சிப்படைய தொடங்கணும். நான் சொல்லுவேன், உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கணவனுக்கும் கர்த்தர் ஒரு வஸ்திரத்தை தர போறாரு. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையை தர போறாரு. ஒரு முத்திரை மோதிரம், ஒரு அதிகார பவர் உங்களுக்கு தர போறாரு. கீழ்த்தரமா பேசப்பட்டீங்கல்ல, நசுக்குனாங்கல்ல, கர்த்தர் உங்களை உருவாக்குறாருமா. உங்க குடும்பத்தை 25 வருஷத்துக்கு கொடுங்க கொடுங்க. என் கணவனை கொடுக்கிறப்பா, என் பிள்ளைகளை கொடுக்கிறப்பா, நான் செய்யற ஊழியத்தை கொடுக்கிறப்பா, என் பிரச்சனையை கொடுக்கிறப்பா.